லஞ்ச் வந்து காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். இந்த ஒயிட் ரைஸ் பண்ணும்போது இந்த ஸ்டவ்வையும் அப்படியே தொடச்சிப்பேன். இந்த ஸ்டவ்வில் இந்த குக்கரில் வந்து தண்ணி சாதம் வடிக்கிற தண்ணி கொட்டுது பாருங்கள். அதனால் கையோடு நம்ம ஸ்டவ்வையும் அப்படியே தொடச்சிட்டே இருந்தோம், இல்லைன்னா அந்த தண்ணி கொட்டி அது ரொம்ப அழுக்காகும். அதனால் அப்படி தொடச்சிடலாம். சாப்பாடு ஆயிடுச்சு போதும். அடுத்தது நான் காரக்குழம்பு வைக்க போகிறேன். காரக்குழம்புக்கு வந்து நான் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இனிமேல் நான் காய் தான் அறிய போகிறேன். எல்லா காய்கறியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரியறதுக்கு டிவி பார்த்துட்டே காய்கறிலாம் அரிஞ்சிடுவேன். வந்து நான் என்னென்ன காய் அரிஞ்சு போட போகிறேனோ அதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சாம்பார் வெங்காயத்தை நான் வந்து இன்றைக்கி அரைக்கலை. எப்போவுமே சாம்பார் வெங்காயம் அரைச்சி தான் போடுவேன். இன்றைக்கி நான் அரைச்சி போடலை. காரக்குழம்பு வந்து சிம்பிளாக தான் முடிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு நிறைய வெளி வேலை இருக்குது. அதனால் சிம்பிளாக நான் காய்கறிலாம் சிம்பிளாக போட்டு ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு மற்ற வேலைகளை கவனிக்கணும். நான் வந்து வெங்காயம்லாம் அரைச்சிக்கிடலை, அரிஞ்சிக்கிறேன். நான் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸ் போட்டு காரக்குழம்பு சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். முதல்ல எப்போவுமே நம்ம வேலை முடியணுன்னா எல்லா காயும் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். நான் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன், புளியும் ஊற போட்டேன். இனிமேல் இதை அரிஞ்சிட்டேன்னா ஒரு அடுப்பில் இது போட்டேன்னா இது ஆகிறதுக்குள்ளே பீன்ஸ் பொரியல் பண்ணிடுவேன். ரொம்ப சிம்பிளான இந்த பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல காய்களெல்லாம் அரிஞ்சு வச்சுப்போம். நம்ம காய்கறி யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிடணும். காய்கறியெல்லாம் கட் பண்ண பிறகு காய்கறியெல்லாம் கழுவக்கூடாது. அதனால் நான் வந்து எல்லா காய்கறியும் கழுவிட்டு தான் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து கருவேப்பிலெல்லாம் குழம்புக்கு யூஸ் பண்ணணுன்னா நல்லா கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதை வந்து பூச்சி மருந்தெல்லாம் அடிப்பாங்களாம் அந்த இலையில். அதனால் கண்டிப்பாக கருவேப்பிலையில் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் காய்கறிலாம் கழுவிட்டு தான் கட் பண்ண போகிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் வந்து சட்டி வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம வேலை சீக்கிரமாக முடியும்னா அடுத்தடுத்த வேலைகளை உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். எப்போவுமே கத்திரிக்காயும் நல்லா பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வெளியில் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும், உள்ளே பூச்சாக இருக்கும். அப்படியே நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சி முழுசாலாம் போட்டக்கூடாது. இந்த பாருங்கள், நல்லா தான் இருந்தது 2 கத்திரிக்காய், ஆனால் உள்ளே அவ்வளோ பூச்சி இருக்குது. நான் காயையும் அரிஞ்சிக்கிட்டேன். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த சட்டி சூடாகிறதுக்குள்ளே காய் அரிஞ்சிட்டு போயிட்டு குழம்பு கூட்டி போட்டேன்னா நல்லாயிருக்கும். இந்த பீன்ஸ் வந்து காரக்குழம்புல போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பீன்ஸ் போட்டு காரக்குழம்பு வைக்கலாம், பீன்ஸ் போட்டு சாம்பார் வைக்கலாம், கேரட் போட்டு சாம்பார் வைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்புல உருளைக்கிழங்கு போடலாம். எல்லா குழம்புலையும் எல்லா காயும் போடலாம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே காயெல்லாம் அரிஞ்சிட்டேன். போதும் இந்த காய்ச்சி வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, அதுக்கப்புறமா வெந்தயம், அதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். அடுத்தது கல்லுப்பு எல்லாம் நல்லா வதக்கும். அடுத்தது காய்கறி எல்லாத்தையும் நல்லா போட்டுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிற சாப்பாடு தான். நல்லா வதங்கிட்டோம். குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கணும். இதே வேகட்டும். இந்த தண்ணி மசாலாவே நல்லா வேகும். அதுக்குள்ளே பீன்ஸ் அரிஞ்சிட்டு வந்துடும். பீன்ஸை தாளித்து போடணும். தாளிச்சிட்டு தான் இது வேகட்டும். ஓகே, இது வேகட்டும். அப்புறமா புளி ஊற்றிக்கலாம்.
இப்போ வந்து நான் பீன்ஸ் அரிஞ்சிட்டு வந்துடுறேன். குழம்பு ஆகிறதுக்குள்ளே அந்த காயை அரிஞ்சிட்டு இதையும் பொரியல் பண்ணுவேன். சின்ன சின்னதாக அரிஞ்சிக்க போகிறேன் பீன்ஸை. இந்த காயெல்லாம் வெந்துச்சு. நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது போட்டுக்கிறேன். நான் அதை கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். நான் தண்ணியோடு ஊற்றிக்கிறேன். வேகட்டும். பீன்ஸ்லாம் அரிஞ்சிட்டேன். இப்போ இந்த காரக்குழம்பு ஆயிடுச்சு. புளி காய்ச்சி ஊற்றிக்கிறேன். காரக்குழம்பு ஆயிடுச்சு. நல்லா வேகட்டும், சுண்டி வரட்டும். அதான் காரக்குழம்பு நல்லாயிருக்கும். புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் உரப்பு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வத்தட்டும். அப்புறமா புளிப்பு எண்ணெய் போட்டுக்கலாம். இது காரம் எண்ணெய் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வேகட்டும். சால்ட் போட்டுக்கிறேன். கல் இப்போ இதெல்லாம் ஆன பிறகு பீன்ஸை போட்டுடணும். இதில் கடலைப்பருப்பு ஓரளவு வெந்திருக்கு. நான் இதிலேயே இப்போ பீன்ஸை போட்டுடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்புக்கு இந்த பீன்ஸ் பொரியல். இதோடு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு வேக வச்சுக்கிடலாம். சுவையான பீன்ஸ் பொரியல் தயாராகுது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து வேகணும். அதனால் நான் இதில் ஊற்றி தண்ணி ஊற்றிடுறேன். குழம்பும் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. சுவையான காரக்குழம்பு தயாராகிடுச்சு. காரம் வேணால் காரம் போட்டுக்கோங்க, உப்பு வேணால் உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்து பண்ணுங்க. காரக்குழம்பு ஆயிடுச்சு. சுவையான காரக்குழம்பு. இதெல்லாம் எளிமையான சீக்கிரமாக செய்கிறது. குயிக்காக பண்ணிடலாம். பீன்ஸ் பொரியெல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான். ஒயிட் ரைஸ். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.